ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரம்யாவுடைய சுயரூபத்தை சரவணனும் ஷெண்பகவல்லியும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுடைய பிடிவாதத்தினாலையும் அவங்களுடைய விடாப்பிடியான குணத்தினாலையும் நம்ம சரவணனுடைய வாழ்க்கையே வீணாக போகுது. அதுக்காக தான் நம்ம அண்ணமும் பார்த்திங்கன்னா எவ்வளோவெல்லாம் முயற்சி பண்ணாங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், பெரிய தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் பார்த்திங்கன்னா எடுத்து வீணாக போயிட்டாங்க நம்ம அண்ணன். இப்போது எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க வேணாம், நம்ம தண்ணி கொடுத்து நம்ம போயிடலாம், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இதே வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கும் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்துட்டாங்க நம்ம அண்ணன். அப்போது அண்ணத்துடைய பேச்சை கேட்டு நம்ம சண்முக வாத்தியாரும் பார்த்திங்கன்னா மனசு மாறிட்டாங்க. சரி, இவங்க இந்த வீட்டில் இல்லைன்னா இவங்களும் இந்த வீட்டில் இருக்க வேணாம், இவங்களும் தனி கொடுத்துட்டு போகட்டும், நான் அண்ணன் கூட போயிடுறேன் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு நம்ம சண்முக வாத்தியார் வந்திருக்காங்க. உண்மையிலே அண்ணன் அண்ட் சண்முக வாத்தியார், அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஷெண்பகவல்லியுடைய முடிவு பார்த்திங்கன்னா கடைசியாக ரொம்ப கொடூரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்க 2 பேரும் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டா எனக்கு என்ன அந்த வீட்டில் வேலை இருக்குது, நான் வர்றதே அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்காக. அப்போது அவங்க இந்த வீட்டில் இல்லாத போது எனக்கு எதுக்காக இந்த வீட்டில் வேலை, அப்போ நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்காக என்னெல்லாம் ட்ராமா போடணுமோ அவ்வளவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ராமாவும் பார்த்திங்கன்னா போடுறாங்க. ஏன்னா அதாவது பந்தல்லாம் போட்டு பந்தக்கால்லாம் நட்டு வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா வெல்கம்லாம் வச்சு ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க. அப்போது அந்த ஆளை விட்டு நீங்களாம் இதை கலட்டுற மாதிரி கலட்டுங்க, அவங்க வேணான்னு சொல்லுவாங்க, அப்போ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டேயும் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம ரம்யா. இப்போ அதே போலேயே அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா ஏற்பாடெல்லாம் பிரிச்சுட்ருக்காங்க. இந்த கல்யாணம் தான் நின்று போச்சுன்னு அம்மா சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்ற முடிவுக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. உடனே நம்ம சரவணனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பேரதிர்ச்சி. என்ன ரம்யா இப்படி சொல்லிகிட்ருக்கா, அப்போது கல்யாணம் நின்று போச்சா, நான் அதாவது என்ன சொல்கிறது, ரம்யாவுடைய கணவனா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப பெரிய பயங்கர கனவுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யாவுடைய வாயிலிருந்தே பார்த்திங்கன்னா வந்துருச்சு, நான் சரவணனை கட்டிக்கிறது நான் போடுற ஒரு வாழ்க்கை பிச்சை அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஷெண்பகவல்லி காதில் கேட்டிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற முடிவுக்கும் முயற்சிக்கும் பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. நம்ம ரம்யாவால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போது அது எல்லாம் போக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சண்முக வாத்தியாரை எப்படியாவது மனசு மாற்றியே ஆகணும், இதே வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு நம்ம ஷெண்பகவல்லியால் எதுவுமே பண்ண முடியாத நிலமையில் எல்லாருமா சந்தோஷமாக இதே வீட்டில் இல்லைன்னா அப்போது நீங்கள் நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கிரோசனை மேலே ஊற்றிட்டு தீப்பெட்டியை கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. சும்மாவே ஆக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம சண்முகம் அதே போல் தீப்பெட்டியை கொளுத்துனா என்ன நடக்கும், ஐயோ விட்டுருங்க சாமி, நான் ஏதோ சும்மா பேருக்கு பண்ணேன், சும்மா தான் பண்ணேன், அதையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கொளுத்த பார்க்குறீங்களே, இந்த மனுஷன் செஞ்சாலும் செஞ்சிருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பார்த்திங்கன்னா சரவணனுக்கும் வந்துடும், அதே போல் ஷெண்பகவல்லிக்கும் வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு தருணத்துக்காக தான் நம்ம சண்முக வாத்தியாரே பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போவாவது திருந்துவாங்களா, மனசு மாறிடுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம சண்முக வாத்தியாரோடைய மனசுக்குள்ளே இருக்கும். அதை தவிர நம்ம ஷெண்பகவல்லிக்கு துள்ளி அளவு கூட இருக்காது. நான் பிடிச்ச முசலுக்கு 3 கால் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிற்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணத்துடைய முடிவு சூப்பரான முடிவு. என்ன தான் நடக்கும், ரம்யா நினச்சது சாதிக்குவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து